திமுக தொடர்ந்து இருமுறை ஆட்சி புரிந்ததில்லை என வரலாறு தெரியாதவர்கள் கூறுவதாக கருணாஸ் விமர்சித்துள்ளார். சிவகங்கை தொகுதியில் திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் கருணாஸ் ஓக்கூர் பகுதியில் மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். முதலமைச்சரின் திட்டங்களால் தனக்கு வெற்றி வாய்ப்பு உறுதி என தெரிவித்தவர் சிவகங்கை மாவட்டத்தை தொழில் நகரமாக மாற்றி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவேன் என கூறி உறுதியளித்தார். இணையதளத்தில் தமிழ் படங்கள் திருட்டுத்தனமாக தொடர்ந்து ரிலீஸ் செய்யப்பட்டு வருகிறது என்றும் அப்போதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் ஜனநாயக படத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார். மிகவும் பின்தங்கிய இருக்கக்கூடிய ஒரு வறட்சியான மாவட்டமா இருக்கக்கூடிய ஒரு வானம் பார்த்த பூமியா இருக்கக்கூடிய இந்த மண்ணுல படித்த இளைஞர்கள் நிறைய இருக்காங்க. அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இல்லை. நான் முதலமைச்சர் எடுத்துட்ட செயல் திட்டம் ஒன்றை உருவாக்கி குறிப்பா சிவகங்கை மாவட்டத்துல அதிகமா இளைஞர்கள் வெளிநாடுகள்ல போய் வேலை செய்யக்கூடிய ஒரு நிலை, அவருடைய உறவுகளை, சொந்தங்களை, மனைவிகளை, குழந்தைகளை எல்லாம் தொடர்ந்து இந்த பொருளாதாரம் ஈட்டுறதுக்காக அவங்க வெளிநாடுகள்ல படக்கூடிய அந்த துயரங்களை கடந்தெறியணும்னா நம்ம சிவகங்கைக்குள்ள தொழில் நகரங்கள் உருவாக்கப்படணும், தொழிற்சாலைகள் உருவாக்கப்படணுங்கிறது தான் என்னுடைய நோக்கமா இருக்கு.